கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே சுவாமி, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. இந்த நாளை நீங்கள் காண கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உங்களுடைய சமூகத்துக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் அழைத்து வந்திருக்கிறபடியினால் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுடைய கூடாரத்தில் எங்களை ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே எங்களை ஒன்று கூட்டி இருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த நாளில் இந்த ஆராதனை முற்றுமுழுதுமா எங்களுடைய அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடியும் பரியந்தம் உடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே நீங்கள் மூடிக்கொள்ள வேண்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உடைய பிரசன்னத்தினாலே ஆண்டவரே இந்த நாளிலே அப்பா இந்த ஆராதனை வழிநடத்த வேண்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஓ கர்த்தாவே சுவாமி, நீங்கள் பொறுப்பெடுக்க வேண்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நாளை ஆராதனையிலே ஆண்டவரே கர்த்தாவே, உங்களுக்கு என்று என்னென்ன காரியங்களை செய்கின்றோமோ அந்த ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் எங்களோடு கூட இருந்து பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வழி நடத்த வேண்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஓ இந்த நேரத்திலே விசேஷமாக ஆண்டவரே இந்த ஆராதனை வழி நடத்துகிறதான ஆண்டவரே உமது மகனை ஆண்டவரே பொறுப்பெடுங்கள். தாசனை நீங்கள் ஆண்டவரை வழி நடத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். ஓ இந்த பலிபீடத்திலே நின்று கர்த்தாவே உடைய ஊழியத்தை செய்யும் பொழுது கர்த்தாவே இந்த நாளை ஆண்டவரே கர்த்தாவே உடைய அபிஷேகமானது ஒவ்வொருவரும் இது கடந்து போக வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய அக்கினி அபிஷேகத்தினால் அப்பா நீங்கள் மூடிக்கொள்ள வேண்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உடைய மகிமையானது கர்த்தாவே இந்த நாள் எங்கள் மத்தியில் இறங்க வேண்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உடைய பிரசன்னம் இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்பா. அந்த பிரசன்னத்தோடு கூட ஐயா உடைய நாமம் மகிமைப்பட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். ஓ இந்த நாளிலே கர்த்தாவே சுவாமி வார்த்தையை கொண்டு வருகிற தாசனுக்காயும் இந்த நாளிலே ஆண்டவரே தாசனூடாக வைத்திருக்கிற அந்த வார்த்தைகளுக்காகவும் ஆண்டவரே செய்திக்காகவும் ஜெபிக்கிறேன் அப்பா. கேட்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆண்டவரே இந்த நாளை தொட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய அக்கினி அபிஷேகத்தினாலே தொட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். ஓ கர்த்தாவே சுவாமி இந்த நாளை ஓ பாடல் குழுவை ஒப்புக் கொடுக்கிறேன். பாடுகின்ற ஒவ்வொரு பாடல்கள் ஓ பாடுகின்ற ஆண்டவரே சுவாமி ஒவ்வொரு குரல் வலைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. அதே போல கர்த்தாவே சுவாமி இந்த நாளை ஒவ்வொரு ஆண்டவரே விசுவாசிகள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். சரியான நேரத்துக்கு இந்த இடத்துக்கு வந்து ஓ உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எந்த ஒரு தடை இல்லாதபடிக்கு இந்த ஆராதனை ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே ஓ இந்த நாளை வழிநடத்தி செல்வதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. சகல துதி கன மகிமை யாவும் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் நாங்கள் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். குடும்பம் குடும்பமாக ஒவ்வொருவரும் விசுவாசிங்க தேவனை, ஒவ்வொரு நம்புங்க தேவனை. இந்த நேரத்தில் அவர் எங்களை நடத்தி செல்ல சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் அண்டையிலே நான் ஏதாவது ஆண்டவரை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய கூடாரத்துக்குள்ளே இன்றைக்கு நான் நுழைந்திருக்கிறேன் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் வந்து எங்களை நடத்துவாராக என்று ஒவ்வொருவரும் நம்புங்க. இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் வந்து இன்றைய தினத்திலே என்னை தொட்டு என்னை ஆசீர்வதிப்பார் என்று ஒவ்வொருவரும் நம்பும் பொழுது உங்களுடைய விசுவாசமே உங்களை ஆசீர்வதிக்கும். நீங்க அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை நீங்கள் நம்பும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்வார். அவர் எங்களுக்காக தந்திருக்கிற ஒரு தெய்வம், அவர் எங்களுக்காக வந்திருக்கிற ஒரு தெய்வம். இந்த நேரத்தில் அந்த ஆவியானவரை நோக்கி நாங்கள் ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இருந்து அவருடைய ஊழியத்தை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். இந்த பாடல் தெரிந்த பாடல். எல்லாரும் ஆண்டவருடைய ஆவியானவருக்குள் இணைந்து அவரோடு கூட இருந்து இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி சுவாமி. ஒருவருமே சும்மா இருக்காதீங்க. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உங்களுடைய வாய்களை திறக்கும் பொழுது தேவன் நிரப்புவார். உங்களுடைய உள்ளத்தை திறக்கும் பொழுது தேவன் அந்த உள்ளத்திலே வாசம் செய்வார். இந்த நேரத்தில் நன்றி வாரும் தூய கூப்பிடுங்க இந்த நேரத்தில். ஆமென். பிரசன்னத்தை உண்மையாக தேவனுடைய ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும். வேறொருத்தருக்கு விடம் கொடுத்துறாதீங்க.
ஆளுகை செய்யுங்க. ஜீவ தண்ணீர் நீர். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் பாடுவோம். தாகம் தீர்க்கும் ஒருவருமே நீ சும்மா இருக்காதீங்க. இந்த நேரத்தை பயன்படுத்தி தேவனுடைய ஆலோசனை ஒவ்வொருவருமாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நன்றி அப்பா. தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். எல்லாரும் கேளுங்க. ஆமென். வாரும் தூய ஆளுகை செய்யுங்க ஆவியானவர் என்று கேளுங்க. ஆமென். நன்றி ஆவியானவர். உம் பிரசன்னத்தை ஒன்று கூடி நிற்கிறோம் ஆவியானவரே. ஒருமனப்பட்டவர்களாக நிற்கிறோம் ஆவியானவரே. ஒருமனப்பட்டவர்களாக நிற்கிறோம் தெய்வமே. எங்களை ஆளுகை செய்யுங்கன்னு கேளுங்க. ஆமென். அக்கினியும் ஆமென், ஆமென். நன்றி ஆவியானவரே. பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஒவ்வொருவருமாக பெருங்காற்றும் நீரே, பெருமழை போல வாங்கப்பா. பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். ஒவ்வொருவருமாக பாடுங்க. ஆமென். உம் வல்லமையா அவருடைய வல்லமையை நாடுகிற நேரத்தில் அவரை தேடுகிற நேரத்தில் ஆமென். அவர் நிரப்பணும். நீர் ஆளுகை செய்யும். ஒருவருமே எல்லாருக்கும் அவர் ஆவியானவராக இருக்கிறார். வாரும் தூய எல்லாரும் வாய்களை திறந்து கேட்டு பாடுகிற நேரத்தில் ஆமென். நன்றி ஆவியானவரே. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிரப்புங்க ஆவியானவரே. எங்களை நிரப்புங்க ஆவியானவரே. இந்த ஆராதனையிலே தொடர்ந்து முடிய பரியங்க உம்முடைய ஆளுகைக்குள்ளே நான் கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருமாக மன்றாடுங்க. அவருடைய ஆளுகைக்குள்ளே நாங்கள் போகணும். அவர் நிரப்ப கர்த்தராக இருக்கிறார். எங்களை நிரப்ப அவர் வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். நாங்கள் கேட்கணும் அவர் அண்டையில. ஆண்டவரே, தேவனே, எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. எனக்கு உதவி செய்யுங்க தூயவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருமாக நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம். ஒவ்வொருவருமாக மன்றாடுங்க. தேவனை நோக்கி மன்றாடுங்க. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் தேவன். எந்த நாளும் ஒரே விதமாக நான் இருக்கக்கூடாது. தேவனுடைய ஆவியானவருக்கு கேளுங்க. ஆண்டவரே, நான் எந்த நாளும் ஒரே விதமாக இருக்கக்கூடாது தெய்வமே. ஒரு மாற்றத்தை எனக்குள்ளே உண்டாக்குங்க. ஒரு மாற்றத்தை தாங்க ஆண்டவரே. நான் உமது பிள்ளை ஆண்டவரே. தெய்வமே, நான் உமது பிள்ளை. என்னை நீங்க ஆசீர்வதித்து அபிஷேகம் பண்ணுங்க. என்னை அபிஷேகம் பண்ணுங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. என்னை ஆவியிலே நடத்துங்க ஆண்டவரே. மகிமையின் தேவனே, உமக்கு நன்றி அப்பா. விட்டுக் கொடுங்க ஸ்தோத்திரம். ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே.
நன்றி ஆவியானவரே. அன்பான சகோதரனே, சகோதரியே, நாங்க ஆராதிக்கிற தெய்வம் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சும்மா ஒரு தெய்வத்தை நாங்க வணங்க வரல. ஒரு கல்லை உண்டாக்கி அந்த கல்லை தெய்வம் என்று ஒரு காலத்திலே நாங்கள் அதை வணங்கி கொண்டிருந்தோம். ஒரு மரத்தை எடுத்து அதை சிற்பமாக மாற்றி அந்த மரத்தை நாங்கள் கும்பிட்டு கொண்டு வந்தோம். ஒவ்வொரு மிருகங்களை கும்பிட்டு கொண்டு வந்தோம். இப்பொழுது என் தேவன் சொல்லுகிறார், நான் யெகோவா தேவன், 1000 நாமங்களுடைய தேவன் நான். எங்களுக்கு திருவலம் பட்டினார் அவர். எல்லா நாமத்துக்கு மேலான ஒரு தெய்வம் என்று சொன்னார். நான் ஆவியாக இருக்கிறேன் என்று சொன்னார். என்னை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த தெய்வத்தை தான் நாங்கள் நமஸ்கரிக்க வந்திருக்கிறோம். குடும்பம் குடும்பமாக தேவன் எங்களை அப்படியே ஒரு பக்கத்தில் ஓடிக்கொண்டிருந்தோம். ஓட்டம் என்னென்று தெரியாமலே ஓடிக்கொண்டிருந்தோம். எங்களை திருப்பினார். வா மகனே, மகளே என்று எங்களை அழைத்துக் கொண்டு வந்தார். அழைத்துக் கொண்டு வந்த தெய்வம் இன்றைக்கும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே எல்லாரும் எங்களை கைவிடக்கூடும், எல்லாரும் எங்களை விட்டு விலகி ஓடக்கூடும். ஆனால் எங்கள் தேவன் எங்களை அழைத்தவர். ஒரு நாளும் எங்களை விட்டு கொடுக்க மாட்டார், விட்டு விலகவும் மாட்டார். அந்த தெய்வத்தை தான் நமஸ்கரிக்க வந்திருக்கிறீங்க. ஒப்பு கொடுங்க சகோதரனே, சகோதரியே. என் அப்பாவோடு இன்றைக்கு இணையணும். என் அப்பாவை நான் ஆராதிக்கணும். என் அப்பாவோடு நான் நமஸ்காரத்தில் நிற்கணும். இந்த கொஞ்ச நேரம் என் தெய்வத்தோடு நான் நிற்கணும் ஆண்டவரே. அந்த கிருபையை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொருவருமாக நீங்க கேட்கும் பொழுது, உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது, தேவ பிரசன்னத்தினால் நீங்க ஆளுகை செய்யப்படுவீர்கள். ஒரு மாற்றத்தை தேவன் கொண்டு வருவார். ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். நான் வெறுமையாக வந்துவிட்டு வெறுமையாக போகிறவன் அல்ல, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறேன் என்று ஒவ்வொருவருமாக சொல்லி அறிக்கை செய்யுங்க. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. எங்கள் உள்ளத்தை திறந்து கொடுப்போம் அவருக்கு. ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவர் இந்த நாளை எங்களுக்கு வெற்றிகரமாக மாற்றி தருவார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பாடல் குழுவோடு சேர்ந்து அந்த தெய்வத்தை ஆராதித்து நாங்கள் பாட போகிறோம். ஒப்பு கொடுத்து நாங்கள் பாடுவோம். நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. கர்த்தருடைய ஆவியானவரே, வழி நடத்துங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை வழி நடத்துங்க. ஒப்பு கொடுங்க. ஆமென். நன்றி ஆவியானவரே, தேவனுடைய ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். படைத்த வெற்றியின் நாயகே, கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். ஆர்ப்பரிப்போ, அல்லேலூயா பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டுவோம் சத்தமாக. அல்லேலூயா, கரங்கள் நோக வேண்டும். நீங்க தட்டும் பொழுது அப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா? உங்களுடைய கரங்களால் ஆண்டவரை எல்லாரும் கைகளை தட்டுங்க. ஒருவருமே சும்மா இருக்க வேண்டாம். ஆமென். எனக்கு தெரிகிறது கைகள் எல்லாருக்கும் இருக்கிறது. தேவன் தந்த கரங்கள், தேவனை ஆராதிக்க இந்த நேரத்தை பயன்படுத்துங்க. தேவனை நமஸ்கரிக்க பயன்படுத்துங்க கரங்களை. நன்றி ஆவியானவரே, நன்றி. படைத்த வெற்றியின் நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடு எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்
எனக்கு எதிரா என்ன செய்ய முடியும்? சொல்லி பாடுங்க எல்லாருமாக. ஆமென். எல்லாருமாக சத்தமாக பாடுங்க. ஆமென். அவரை ஆர்ப்பரித்து பாடுங்க. இந்த நேரத்தில் சொல்லுங்க, நான் கர்த்தருடைய பிள்ளை, எனக்கு தோல்வி இல்லை என்று அறிக்கை செய்யுங்க. அப்பொழுது சாத்தான் உங்களுக்கு ஓடுவார். இயேசுவின் நாமத்தை சொல்லி பாடுங்க. இந்த நேரத்தில் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே, இந்த நாளிலே குடும்பமாக எங்களை கொண்டு வந்திருக்கிறார். சந்தோஷப்படுங்க, சந்தோஷப்படுத்தி ஸ்தோத்திரித்து பாடுங்க. தேவனே ஆமென். நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவருமாக பாடுங்க, நன்றியோடு பாடுங்க. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா, எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா, நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி கொடி ஒளிக்கட்டும். ஆமென், ஆமென். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி கூறல் ஒளிக்கட்டும். அல்லேலூயா. தோல்வி இல்லை எமக்கு. எல்லாரும் சொல்லுங்க, வெற்றி பவனி நான் செல்லுகிற பிள்ளை நான். எல்லாருமாக சொல்லுங்க, கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கை செய்யுங்க. இந்த நேரத்தில் நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். இன்று மகிழ்வோம், ஆட்களிப்போ அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், ஆட்களிப்போ அல்லேலூயா பாடுவோம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. தேவரீர் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி ஆவியானவரே. ஹalleluya. இந்த நாள் கர்த்தர் படைத்த நாளாக இருக்கிறது. ஆமென். யாருக்காக படைத்தார் தெரியுமா? அவருடைய பிள்ளைகளுக்காக. அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்காகத்தான் இந்த நாள், அவருடைய பிள்ளைகளுக்காக இந்த நாள். ஆமென். அதை உணர்ந்தால் போதும், இந்த இடம் நிரம்பி வழியும். எத்தனை பேர் இந்த இடத்துல வராம இருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த அதிகாலையில எழும்ப சோம்பலாக இருக்கிறீங்க? கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தா, கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்க இருந்தா, கர்த்தரை மகிமைப்படுத்த ஓடி வருவீங்க. நீங்க மழை இல்ல, குளிர் இல்ல, காற்று இல்ல, என்ன இருந்தாலும் தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திருப்பீங்க. உங்களுடைய காரியங்கள் ஏதாவது இருந்தா அதிகாலையில் எழும்ப மாட்டீங்களா? இந்த இடத்துக்கு வர மாட்டீங்க. நீங்க போக வேண்டிய இடத்துக்கு நேர காலத்தோடு போக மாட்டீங்களா? போவீங்க நீங்க. ஆனா தேவ சமூகத்துக்கு வர எத்தனை தயக்கம் உங்களுக்கு? எத்தனை காரியத்திலே தேவன் இந்த இடத்துல வந்து, வேதம் சொல்லுகிறது அவர் நேரத்தோடு வந்து இந்த இடத்துல இருப்பாராம். 6 மணிக்கு ஆராதனை இந்த இடத்துல இருப்பார். அவர் சரியாக வந்து நிற்பார். தேவ மனுஷர்கள் சொல்லுகிறார்கள், தேவனை முகமுகமாக தரிசிக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நிமிஷம் பிந்திட்டு பிரதர், ஒரு நிமிஷம். ஆமென். ஆனா நான் அந்த இடத்துல நிற்கும் பொழுது என் தெய்வம் என்ன பார்க்கிறார். ஒரு நடுக்கம் வந்துட்டாம் அவருக்கு. அந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார், ஒரு நிமிஷம் பிந்திட்டு நடுக்கம் வந்துட்டு அவர் சொல்லுகிறார், டிராபிக்ல நான் அகப்பட்டு விட்டேன், என்னால் வர முடியல. ஒரு நிமிஷம் பிந்தி வந்தேன். நடுங்குகிறது அந்த தேவ மனுஷர்கள். தேவனை பார்த்தவர்கள் நடுங்குகிறார்கள். அவருடைய பிள்ளைகளாகிய நாங்க இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எழும்புகிறதே 6 மணிக்கு. எப்படிப்பட்ட காரியமாய் இருக்கிறது? மற்ற நாளை தேவன் பார்த்து விட்டு விடுவார். இது அவருடைய நாள், இது அவருடைய நாள். நீ இந்த நாளை மதித்தால் தேவன் உன்னை மதிப்பார். அல்லேலூயா. ஆசாவுக்கு சொல்லுகிறார், நீ தேவனை தேடினால் அவர் உன்னை தேடுவார், நீ அவரை கைவிட்டால் அவர் உன்னை விட்டு விடுவார் என்று இந்த சபையை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. இது எச்சரிப்பாக சொல்லுகிறார் தேவன். நாங்க நிக்கிறது கடைசி காலம், கடைசி நேரம், கடைசி நிமிஷத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரரே, சகோதரியே,
நாங்க வெள்ளாடுகளா செம்மறியாடுகளா என்று நாங்க தான் நினைத்துக் கொள்ளணும். நாங்க தான் எப்பொழுதும் எங்களை பார்த்து ஆராயணும். நான் செம்மறியாடா வெள்ளாடா, நான் என்ன ஆடு என்று நாங்க தான் எச்சரிப்பான தேவனுடைய வார்த்தையை தந்து கொண்டிருக்கிறார். நான் என்ன ஆடு வெள்ளாடா செம்மறியாடா ரெண்டும் தேவனுக்குள்ளதான் போகும். ஆனால் தேவன் ஒரு நாள் பிரிப்பார். பிரிக்கும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, என்னுடைய பிதாவின் ஆசீர்வாதத்தை பெற்ற செம்மறியாட்டு கூட்டமே, பிதாவுக்குள் நுழையுங்க, பிதாவுடைய அன்புக்குள்ள நுழைங்க, பிதா உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட ராஜ்யத்துக்குள்ள நுழைங்க என்று தேவனுடைய ஆவியானவர் திருவலப்பட்டுகிறார். ஓ நன்றி தெய்வமே, நன்றி ஆவியானவரே. எத்தனை பேர் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆமே, நாங்க எந்த இடத்துல நிக்கிறோம் என்று ஒப்பு கொடுங்க. அப்பா எங்களை மன்னிங்க என்று எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். நாங்க சபையாகிய நாங்க எத்தனை வாட்டி நாங்க விழுந்து எழும்பி கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் எங்களை மன்னிக்கிறார், எங்களை தூக்கி விடுகிறார். ஏன் தெரியுமா? அவர் எங்களுக்காக கொடுத்த விலை மதிப்பில்லாத கிரயம் பெரிது சகோதரனே, சகோதரியே. அது சும்மா இல்ல. நாங்க நினைப்போம் ஒரு நாளில் அவர் பாடுபட்டு மரித்து எல்லாம் செஞ்சு விட்டார் என்று. அந்த துக்கத்தை யாருமே சுமக்க முடியல. ஒரு மனுஷனாலும் அது செய்யக்கூடாத ஒரு காரியம். ஆனால் அவர் மனுஷ ரூபமாய் இருந்து செய்து முடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையாகி எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு நாங்க ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று திரும்ப வேண்டும். நான் ஒரு செம்மறியாடாக நான் மாற வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாக, தேவனுக்கு உகந்தவனாக நான் மாற வேண்டும் என்று எல்லாரும் ஒப்பு கொடுங்க. தெய்வமே எங்களை நடத்தி செல்லுங்க என்று எல்லாரும் ஒப்பு கொடுங்க. அங்கும் இங்கும் பார்க்காதீங்க. உங்களுடைய இருதயத்தை அங்கும் இங்கும் ஒப்பு கொடுக்காதீங்க. இது தேவனுடைய நாள், தேவனுடைய நேரம். இந்த நேரத்திலே தேவனுடைய ஆவியானவர் எங்களோடு இருக்கிறார். எங்களை நடத்தி செல்ல வேண்டும் என்று எல்லாரும் ஒப்பு கொடுங்க. அந்த தெய்வம் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா? உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களை விட்டு கொடுங்க, உங்களை விட்டு பாருங்க. கொஞ்ச நேரம் உங்களை விட்டு விடுங்க. ஆமென். எல்லாத்தையும் விட்டு விடுங்க. உங்களுக்குள்ள என்ன வருகிறது? கண்களின் இச்சை வருகிறதா? மாம்சத்தின் இச்சை இருக்கிறதா? ஜீவனத்தின் பெருமை எங்களுக்குள்ள இருக்கிறதா? எல்லாத்தையும் விட்டு கொடுங்க. எல்லாத்திலும் இருந்து விலகி தேவனுக்குள்ள நாங்க வருவோம். தேவனுக்குள்ள வருவோம் இப்பொழுது. தேவனுக்குள்ள வருவோம் இப்பொழுது. தேவனுடைய ஆவியானவர் எங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஒருவர் அதே பிரசன்னத்தோடு ஒரு பாடலை பாடும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் எங்களை நிரப்புவாராக. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. எல்லாரும் பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் மன்றாடி பாடுங்க. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வெளியே வரட்டும். நன்றி அப்பா. ஆராதிக்கிற தேவன் பாருங்க எப்படிப்பட்டவர். நன்றி ஆவியானவரே. கர்த்தருடைய ஆவியானவரே, எல்லாரும் 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 பாடுவோம். ஒருவருமே சும்மா இருக்காதீங்க. நாம் ஆராதிக்கிற தெய்வம் யார் என்று உணர்ந்து பாடுங்க. நன்றி ஆவியானவரே. எல்லாரும் பாடுவோம். ஆமென். நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். உமக்கு ஆரம்பம் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் ஆமென். நன்றி ஆண்டவரே. உமக்கு முடிவு ஒன்றும் இல்லை. ஏகோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லை.
இயல்புதான் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இருக்கிறார். ஆமென். உம்மை புரிந்தவர் இல்லையே, ஆவியான தேவனை நமஸ்கரித்து பாடுங்க. அவருக்கு உருவமே இல்லை. ஆமென். நீரே உன்னத, நீரே பரிசுத்தர், நீரே அவர் மகத்துவமான ஒரு தெய்வம். உம்மை ஆராதிப்பேன். நீரே மகத்துவம் நிறைந்தவர். அவர் உன்னதர். நீரே பரிசுத்தர், பரிசுத்தம் நிறைந்த ஒரு தெய்வம். அவர் மகத்துவம் நிறைந்த ஒரு தெய்வம். அவர் ஆராதனைக்குரிய ஒரு தெய்வம். அவர் அன்புக்குரிய ஒரு தெய்வம். எல்லாருமாக ஒப்பு கொடுங்க. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. வாசம் செய்திட ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனுடைய ஆவியானவரை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த தெய்வமே, ஆவியானவரே, மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னத, நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னத, அப்படியே துதிக்க ஆரம்பிங்க. ஆமென். நீரே மகத்துவர், அவரை ஆராதிங்க. இந்த நேரத்திலும் ஒவ்வொருவருமாக அந்த தெய்வத்தை ஆராதிங்க. ஆமென். நன்றி ஆண்டவரே. எல்லாருமாக 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 அவரை நமஸ்கரித்து அந்த பரிசுத்தரை ஆராதிங்க. உங்களுடைய நாவினால், உங்களுடைய இருதயத்தினால், உங்களுடைய உள்ளத்தினால் தேவனை முழு இருதயத்தோடு ஆராதிங்க. இந்த நேரத்தில் ஆமென். அறிக்கை செய்யுங்க. ஒவ்வொருவருமாக மன்றாடுங்க கர்த்தரை நோக்கி. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், நீரே ஆராதனைக்குரியவர். நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்து கொண்டேன் ஆண்டவரே. நான் ஸ்தோத்தரிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்து கொண்டேன் ஆண்டவரே. அவர் உன்னதமானவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே அவர் வாசம் செய்கிற தேவன். அவருக்குள்ள ஒன்றுமே இல்லப்பா. அவருடைய அன்புக்குள்ள யாரையுமே வைக்க முடியாது ஆண்டவரே. அவருடைய அன்புக்குள்ள யாரையும் எதிர்பார்க்க முடியாது ஆண்டவரே. அவர் ஒருவரே, அவர் ஒருவரே, அவர் ஒருவரே மகத்துவமானவர். அவர் ஒருவரே அன்புக்குரியவர். அவரை இன்றைக்கு எங்களை நடத்துகிறவர், இன்றைக்கு எங்களை ஆசீர்வதிக்கிறவர், இன்றைக்கு எங்களை வழி நடத்துகிற தேவன் அவர். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவருமாக ஸ்தோத்தரித்து நமஸ்காரம் பண்ணுங்க. அவரை மகிமைப்படுத்துங்க. இந்த நேரத்தில் வாய்களை விரிவாக திறந்து தேவனை ஸ்தோத்தரிங்க, தேவனை பாடுங்க, நமஸ்கரிங்க, தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஒரு கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது. அவரை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நேரத்தை ஒவ்வொருவருமாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. அந்நிய பாஷையினால் துதிங்க. அவரை மகத்துவத்தை பேசுங்க. இந்த நேரத்தில் அவருடைய மகத்துவத்தை ஸ்தோத்தரிங்க. இந்த நேரத்தில் அவருடைய மகிமையை ஸ்தோத்தரிங்க. இந்த நேரத்தில் அவருடைய அன்பை ஸ்தோத்தரிங்க. இந்த நேரத்தில் அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் நல்லவராக இருக்கிறார். அந்த நல்ல தெய்வம் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒப்புக்கொடுங்க. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. அதே பிரசன்னத்தோடு இன்னொரு பாடலை பாடி அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். தேவனுக்கு இடம் கொடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கர்த்தரை நமஸ்காரிங்க. ஒருமனப்பட்டு நாங்கள் அவரை ஆராதிக்கும் பொழுது அவருடைய அன்புக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுப்பார், அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுப்பார், அவருடைய ஆவியினால் எங்களை தூக்கி நிறுத்துவார். நான் வந்தவனே இல்லாண்டவரே, நான் இன்றைக்கு உம்முடைய அன்பை பெற்று போக வேண்டும்,
உம்முடைய சுகத்தை பெற்று போக வேண்டும், உம்முடைய சந்தோஷத்தை பெற்று போக வேண்டும், உம்முடைய விடுதலையை பெற்று போக வேண்டும், உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று நான் போக வேண்டும், உம்முடைய அற்புதத்தை நான் பெற்று போக வேண்டும். என்னை எனக்கு காட்டும் ஆவியானவரே, நான் யார் என்று எனக்கு காட்டும் ஆவியானவரே, என்னை எனக்குள்ளே ஆண்டவரே இருந்து என்னை காட்டு, நான் இன்னார் என்று எனக்கு சொல்லித்தாரும் ஆண்டவரே. தேவன்கிட்ட கேளுங்க, தேவன்கிட்ட கேளுங்க, அப்பொழுது அவர் சொல்லுவார், நான் யார் என்று சொல்லுவார். ஆமே, நீங்களே கேளுங்க. ஆமே, உங்களை பற்றி கேளுங்க. தேவனுடைய சமூகத்திலே உங்களுக்கு இவ்வளவு பெரிய ரட்சிப்பை தந்த அந்த தெய்வத்தை இப்பொழுது 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 எல்லாருமாக ஆமென் கேளுங்க. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ராஜாவும் மாளிகையில் அமர்ந்திருப்பேன். எல்லாருமாக ஆமென். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், துதித்து மகிழ்ந்திருப்பேன், துயரம் மறந்திருப்பேன். எல்லாரும் பாடுவோமா? எல்லாரும் வாய்களை திறந்து பாடுங்காமே, ஆசைப்படுங்க. ராஜா உம்முடைய மாளிகையிலே ராவும் பகலுமாக நான் நிற்கணும். நன்றி ஆவியானவரே. ஆமென் 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 ஆமென். ஆண்டவரே, நாங்க அப்படி நிற்கிறோமா? கர்த்தர் ஆசைப்படுகிறார், என்னுடைய பிள்ளைகள் என்னோடு இரவிலையும் பகலிலையும் எந்த நேரமும் அப்படி நாங்க பேசுகிறவர்களாக இருக்கிறோமா? அதைத்தான் இந்த தேவனுடைய மனுஷன் எழுதி வைத்திருக்கிறார் இந்த பாடலுக்கூடாக. எல்லாருமாக பாடுவோம். ஆமென். என் பலனே என்று சொல்லுங்க. என் கோட்டை நீங்க ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி பாடுங்க. ஆமென். நன்றி ஆவியானவரே. எல்லாரும் 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 பாடுவோம். ஆமென். நன்றியோடு பாடுங்க. எல்லாரும் சொல்லுங்க, என் மறைவிடம் நீங்க. ஆராதனை உமக்கே, ஆராதனை. எல்லாருக்கும் சொல்ல முடியும். ஆமென். ஆராதித்து பாடுங்க. ஒருவருமே அங்கும் இங்கும் பார்க்காமல் தேவனை மாத்திரம் பாருங்க. இந்த நேரத்தில் தேவனை பாருங்க. இந்த நேரத்தில் ஆமென். அப்பா என்று கூப்பிடுங்க. இந்த நேரத்தில் அந்த தெய்வத்தை கூப்பிடுங்க. இந்த நேரத்தில் ஆமென். நன்றி ஆவியானவரே. அப்பா, அவரை ஆராதிக்கணும் என்று சொல்லுங்க. இந்த கடைசி காலத்தில் அவரை ஆராதிக்கிறதை உண்மையாக வைங்க. அம்மா, ஆண்டவரே, உங்களை ஆராதிக்கணும் என்று சொல்லுங்க. அப்பா அப்பா அப்பா, உங்களை ஆராதிக்கணும். உங்களுக்கு அன்பான சகோதரனே, சகோதரி, அவர் எங்கு நிறைந்தவர். ஆராதனை அவருக்கு செலுத்துங்க இந்த நேரத்தில். ஆமென் ஆமென் ஆமென். ஆராதனை எங்கள் நீதியின் தேவனவர். ஆமென் ஆமென். நன்றி ஆண்டவரே. ஆராதனை உமக்கே. ஆராதிங்க. ஆராதனை. இந்த பாடல் குழுவோடு சேர்ந்து, இந்த குழுவோடு சேர்ந்து ஆராதித்து பாடுங்க. தேவனை மகிமைப்படுத்தி பாடுங்க இந்த நேரத்தில். அப்பா அப்பா, உங்களுக்கு ஆண்டவரே, உங்களுக்கு மாத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு மாத்திரம் ஆவியானவரே, உங்களை மாத்திரம் ஆராதிக்கணும். இரவும் பகலும் உம்மை ஆராதிக்கணும். இரவும் பகலும் உம்மை ஸ்தோத்திரிக்கணும் ஆண்டவரே. உங்கள் நினைவு எனக்கு அதிகமாக வேண்டும். உங்களை நினைக்கிற நினைவு அதிகமாக வேண்டும் என்று
சொல்லுங்க. ஆராதனை. ஆமென் ஆமென் ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்லாருமாக ஆமென். என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி பாடுங்க. ஆராதனை உமக்கே. என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. என்னை பரிசுத்தமாக்கும் தெய்வம் என்று பாடுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவரே, எந்த நேரம் எந்த நிமிஷம் என்று தெரியாது தேவனுடைய வருகை, எந்த வினாடி என்று எங்களுக்கு தெரியாது. நாங்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஆயத்தமாக இருக்கிறவர்களை பிதாவின் ராஜ்யத்துக்குள்ள எடுத்துக்கொண்டு போவார் அவர். பிதாவின் அன்புக்குள்ள கொண்டு போவார் அவர். ஆயத்தமாகணும், ஆயத்தமாகணும், அதுக்கு பரிசுத்தமாகணும். நாங்க தெய்வமே அந்த கிருபையை தாங்க, அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. இன்றைக்கு நான் நிக்கிறேன், நாளைக்கு நான் விழுந்து விடாதபடி கிருபையை தாங்கப்பா, கிருபையை தாங்க ஆண்டவரே. ஆமென் 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 ஆமென். நன்றி ஆவியானவரே, உங்களுக்கு ஆண்டவரே, உங்களுக்கு என் தெய்வமே. என் ஆராதனை உங்களுக்கு, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு மாத்திரம்தான் என்று சொல்லுங்க. என்னை படைத்தவருக்கு மாத்திரம்தான், என்னை உருவாக்கினவருக்கு மாத்திரம்தான், என்னை பாவத்தில் இருந்து விடுதலை ஆக்கின தேவனுக்கு மாத்திரம்தான் என்று சொல்லுங்க. என்னை ரட்சித்த தெய்வத்துக்கு மாத்திரம்தான் என்று சொல்லுங்க. ஆமென் ஹalleluya. ஆராதனை நன்றி. பாடுவோம் பாடுவோம் ஆராதனை என்று பாடுங்கள். ஆமென். நன்றி ஆண்டவரே. ஆமென். நன்றி ஆண்டவரே. ஆமென். பாடுங்க 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 பாடுங்க. அந்த ஆராதனைக்குரியவருக்கு நமஸ்காரத்தை கொடுங்க. அவர் பிரியப்படுகிறார். அவரை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஆராதிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களை அவர் ஆசீர்வதிப்பார் இந்த நேரத்தில். ஆமென். உங்களை விடுதலையாக்குவார், உங்களை விடுதலையாக்குவார் தேவன். உங்களை விடுவிப்பார். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வரும். உங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்வார். உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய குடும்பங்களை உயர்த்துவார். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அற்புதமாக அதிசயமாக தேவன் நடத்துவார். இவ்வளவு காலம் நடக்காதவைகள் நடத்துவாரன் தேவன், நடத்துவாரன் தேவன், நடத்துவாரன் தெய்வம். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அவரை ஆராதிங்க, அவரை ஆராதிங்க, அவரை ஆராதிங்க, அவரை ஆராதிங்க. அந்த அற்புதரை ஆராதிங்க, அந்த அற்புதரை ஆராதிங்க, அந்த தெய்வத்தை ஆராதிங்க, அந்த ராஜாவை ஆராதிங்க, அந்த பிரபுவை ஆராதிங்க, அந்த தகப்பனை ஆராதிங்க, அந்த மகிமை உள்ளவரை ஆராதிங்க, அந்த கிருபை உள்ளவரை ஆராதிங்க, அந்த உன்னதரை ஆராதிங்க, அந்த யெகோவா தேவனை ஆராதிங்க. அவர் வல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர் என்று சொல்லுங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஒவ்வொருவரும் 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 அவருக்கு நல்லவர், நல்லவர், நல்லவர் என்று சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மத்த பாடல் அஞ்சாவது பாடல். நன்றி ஆண்டவரே. அதே பிரசன்னத்தோடு, அதே பிரசன்னத்தோடு நீங்க ஆராதித்தீங்க. உங்களை நேசிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். உங்கள் மீது அன்பு கொண்ட ஒரு தெய்வம் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் உங்களை அழைத்து வந்த தேவன் இருக்கிறார். அந்த தெய்வத்தை நம்புங்க. பொழுது நாங்க ஒரு பாடலை பாடும் பொழுது அவரை நம்பி ஒப்பு கொடுங்க, அவரை நம்பி ஒப்பு கொடுங்க. அவர் பெரிய காரியத்தை உங்களுடைய குடும்பத்திலேயும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் பெரிய காரியங்களை அவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருமாக எல்லாருமாக அதே பிரசன்னத்தோடு இருங்க, அதே ஆவியோடு இருங்க, அதே அதே ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்துல இருங்க. தேவனை மாத்திரம் பாருங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசப்பா, நான் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்க எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, நீங்க எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. எனக்கு நடக்காத காரியத்தை நடத்தி தாங்க ஆண்டவரே. தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவன் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க இப்பொழுது ஒப்பு கொடுத்த அந்த பாடலை பாடும் பொழுது தேவன் ஆசீர்வாதத்தோடு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஆமென். எல்லாரும் எல்லாரும் உம்மை நான்
எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அந்த நல்ல அன்புள்ள தெய்வத்துக்கிட்ட சொல்லுங்க இப்பொழுது. அவர் அன்புள்ளவர். அற்புதம் செய்யுங்கப்பா. நீங்க அன்பாக கேட்ட அவர் அற்புதம் செய்வார். இந்த நேரத்தில் உண்மையாக கேட்கிறவனுக்கு அது கிடைக்கும். ஆமென். தன்னை ஒப்பு கொடுத்து கேட்கிறவனுக்கு அது கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும் கேளுங்க. ஆமென். உங்களை தான் ஆண்டவரை நம்பி இருக்கிறோம். உங்களை தான் நம்பி இருக்கிறோம் தெய்வமே. உங்களை தான் நம்பி இருக்கிறோம் கர்த்தாவே. ஆமென் 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 ஆமென். நன்றி ஆண்டவரே. காத்திருங்க காத்திருங்க, எதிர்பாருங்க எதிர்பாருங்க. இவ்வளவு நாள் நடக்கலையா, இனி நடக்கும். ஆமென். இயேசு செய்வார். அதை நீங்க உண்மையாக கேட்டா. ஆமென். 12 வருஷம் பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரிக்கு தேவன் சொன்னார், நான் ஒன்றும் செய்யல, உன்னுடைய விசுவாசமே உன்னை ரட்சித்தது, உன்னுடைய விசுவாசமே உன்னை ஆசீர்வதித்தது. உன்னுடைய விசுவாசத்தை தேவன் பிதாவாகிய தேவன் அங்கீகரித்தார். பிதாவானவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீங்க விசுவாசித்தால் போதும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் வேண்டும் என்றால் எல்லாருமாக ஒப்புக்கொண்டு பாடுங்க. சொல்லுங்க ஆண்டவரே, உங்களைத்தான் நம்பி இருக்கிறேன், உங்களைத்தான் நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, உங்களைத்தான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. என்ன காரியமாக இருந்தாலும், என்ன காரியங்களாக இருந்தாலும், என்ன நடக்காம இருந்தாலும் கேட்டு பாருங்க. ஆமென். ஒவ்வொருவருமாக ஒப்பு கொடுத்து கேட்டு விசுவாசத்தோடு பெற்றுக் கொள்ளுங்க. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. உங்க கிருபைக்காக நன்றி, உங்க வழிநடத்தலுக்காக நன்றி அப்பா, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நன்றி அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் மத்தியிலே இருப்பதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென். சகித்துக் கொண்டு அவருக்குள்ள வந்து நிக்கணும். நாங்க அவரை மாத்திரம் நம்புங்க, எந்த மனுஷனையும் நம்பிடாதீங்க. ஆமென். எந்த மனுஷனையும் நம்பிடாதீங்க, அவரை நம்பி வந்து நில்லுங்க. அவரையே நோக்கி பாருங்க, அவருடைய கரத்தை நோக்கி இருங்க. ஆமென். அற்புதம் செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் இயேசுப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் இயேசுப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. எல்லா கேள்விகளுக்கும் பதில் அவரை நம்புங்க. இன்னும் நம்புங்க, இன்னும் நம்புங்க. நடக்கலையா நம்புங்க, ஒன்றும் இல்லையா நம்புங்க அவரை. அற்புதம் செய்யுங்க, அப்பொழுது அற்புதம் நடக்க. நினைச்சு கொள்ளுங்க, வேதத்தை நினைங்க, வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை நினைங்க. ஒரு வழியுமே இல்லை, உயிர் போட போகிறது, தூக்கி அக்கினியிலே போட போகிறார்கள். ஆனால் தேவனை நம்பினார்கள், தேவனை நம்பினார்கள். சாஸ்திராக் மேசாக் ஆபேத்நேகோ தேவனை நம்பினார்கள். தேவன் அவர்களோடு நடந்தார், தேவகுமாரன் அவரோடு நடந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்பி பாருங்க அவரை. அவரை நம்புகிறதினால் தான் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறார்கள். அவரை இன்னும் அதிகமாக நம்புங்க, இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக. நிந்தையும் நிந்தையும் எங்க வாழ்க்கையிலே உம்மைத்தான் நம்பி இருக்கோம் இயேசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் இயேசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் இயேசப்பா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹalleluya. ஹல்லேலூயா. ஒரு சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். இந்த நேரத்தில் இந்த 3/4 மணித்தியால நேரமும் தேவனை நாங்கள் ஆராதித்தோம். தேவனை நமஸ்கரிக்க தேவன் எங்களுக்கு கிருபையை தந்தார். அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்க நினைக்க கூடாது எங்களுடைய பலன் அல்ல, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. ஆமென். அவருடைய கிருபைதான், அந்த கிருபைதான் எங்களை இப்பொழுது குடும்பமாக இந்த இடத்தில் நிற்க வைத்துக் கொண்டிருக்கிறது. எந்த நாளும் மன்றாடுங்க, தேவனே கடைசி பரியந்தம் உங்களுடைய கிருபை என்னை தாங்கட்ட. கடைசி நிமிஷத்திலேயும் நாங்க விலகி போகுவோம். சில நேரத்தில் சாத்தான் அப்படித்தான் சுத்தி தெரிந்து கொண்டிருக்கிறான். கடைசி வினாடியிலும் எங்களை விழுத்தாட்டத்தான் அவன் பார்ப்பான். இடம் கொடுத்துடாதீங்க. கர்த்தரிடத்தில் எந்த நாளும் கேளுங்க, ஆண்டவரே உமது கிருபையை தாங்க, நிக்கிற நான் விழுந்து விடாதபடி உமது கிருபையை தாங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை எங்களை நடத்த. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் ஒளியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலியும் நீயாவாய். எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய். எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய். எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிரும் நீயாவாய். எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா?
நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா?